இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இது ரகசியம்னு பவுல் எழுதுறார். இத மறைச்சு வச்சிருந்தாராம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறைச்சு வச்சிருந்தாராம். சுவிசேஷம் என்கிற ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தாராம். ஏன்னா சுவிசேஷங்கிறது பரலோகத்துக்கு போகிற வழி. இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது நித்திய ஜீவனுக்கான வழி. பரலோகம் என்பது திறக்கப்படாத ஒரு கதவாக அவர்களுக்கு இருந்துச்சு. யாருக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்த்து பிரமிக்கிற, நாமெல்லாம் பார்த்து பிரமிக்கிற ஒரு ஆளு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே. மோசேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? முச்சடியில போய் தேவனை பார்க்கிறது. வாழ்நாள் முழுக்க நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. மோசேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முச்சடியில போய் பார்த்துட்டாரு. அடுத்து மலை மேல பாக்குறாரு. அந்த காட்சி பயங்கரமா இருக்கு. அந்த ஆள் அதுக்கு திருப்தியே ஆவல பாருங்க. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, முகமுகமாய் பார்க்கணும், நான் உங்களுடைய மகிமையை பார்க்கணும். அப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்ந்த ஒரு ஆளை பத்தி வசனம் சொல்லுது. எபிரேயர் 11ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போ பின்னாடி வர வேண்டிய நீங்களும் நானும் பூர்ணப்படுத்த வேண்டியவர்கள் இருக்க. நீங்களும் நானும் என்ன அடிப்படையில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உங்களாலேயும் என்னாலேயும் அதை பண்ண முடியுமா? நீங்களும் நானும் அந்த பூர்ணப்படுத்துற இடத்துக்கு இருக்கிறோமா? இந்த ஆராய்ச்சி தான் இப்ப நீங்க பண்ண வேண்டியது.